சிறப்பு விருந்தினர் ஆஸ்தான குரு ஸ்ரீ எழுகை ரூபதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். குரு ஸ்ரீ எழுகை ரூபதி அவர்கள் இவர் தனது 9ஆம் வயதில் தனது தாயாரின் மூத்த சகோதரியான திருமதி ராஜாமணி அம்மாள் அவர்களிடம் தனது நாட்டிய அரங்கேற்றத்தை முடித்தார். அதனைத் தொடர்ந்து குரு ஸ்ரீமதி நாகரத்தினம் அவர்களிடம் மைசூர் பாணி, நாட்டிய திலகம் திரு முரளி அவர்களிடம் பந்தனை நல்லூர் பாணி, ஸ்ரீமதி விஜயலட்சுமி பரமேஸ்வரன் அவர்களிடம் வழிகாட்டுதலின் பெயரில் பரதநாட்டியத்தில் இளங்கலை படிப்பை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் 3 ஆண்டு பட்டப்படிப்பு முடித்தார். அடுத்ததாக கலைக்காவேரி கல்லூரியில் டாக்டர் குரு அபர்ணா பிரீதா அவர்களின் வழிகாட்டுதலின் பெயரில் டாக்டர் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தில் 2 ஆண்டு முதுகலை பட்டத்தை முடித்தார். மேலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழ் நாட்டுப்புற நடனம் மற்றும் நட்டுவாங்கம் படித்தார். மேலும் இவர் 2013 தனது முதல் குருவான ராஜாமணி அம்மாள் அவர்களின் பெயரில் அறக்கட்டளையை நிறுவினார். அதன் பின் சாய் நிறுத்திய சமஸ்தானம் எனும் நாட்டிய பள்ளியை கடந்த 11 வருடங்களாக நடத்தி கொண்டு வருகிறார். இந்நிறுவனம் 5 கிளைகளை கொண்டும் 200 மாணவர்களை கொண்டும் சீரும் சிறப்புமாக இயங்கி வருகிறது. மேலும் இவர் பல மாணவர்களுக்கு சலங்கை பூஜை மற்றும் அரங்கேற்றம் நிகழ்ச்சிகளை செய்து வருகிறார். இவர் பல்வேறு நாட்டிய விழாக்களில் பங்கு பெற்றுள்ளார். அவற்றில் சில: மயூர் நாட்டியாஞ்சலி, மருதம் நாட்டியாஞ்சலி, கங்கை கொண்ட சோழபுரம் நாட்டியாஞ்சலி, சின்னமேளம், சீரையில் திருவையாறு, கோவையில் திருவையாறு, கோவை மேளா, நிருத்திய அர்ப்பணம், நாரத கான சபா, கரூர் நாட்டியாஞ்சலி, மும்பை இன்டர்நேஷனல் டான்ஸ் ஃபெஸ்டிவல், மேலும் பல. இவரது உலக சாதனை நிகழ்வுகள்: பாண்டிச்சேரி பசுமை இந்தியா 2017, வேர்ல்ட் கல்ச்சுரல்ஸ் ஃபெஸ்டிவல் 2016, பசுமையும் பாரதமும் திருச்சி 2023, முருகன் புகழ் பழனி 2024, மேலும் பல. இவர் பெற்ற விருதுகள்: நாட்டிய கலாரத்னா, நாட்டிய கலை சிற்பி, நிருத்திய பூஷன், கலை மாமணி, கலை செம்மல், நட்டுவாங்க கலைமணி, நாட்டிய தலை சீரா, தலைக்கோல் ஆசான், ஆடலரசன், மேலும் பல. பன்முகத்திறமை: இவர் ஒரு சிறந்த விவசாயி, வீணை வாசிப்பதில் கை தேர்ந்தவர். சாய் மியூசிக் அகாடமியில் கர்நாடக இசை கற்றுக்கொண்டார். இவர் நாட்டுப்புற கலையை முறையாக கற்றுக்கொண்டு அரங்கேற்றம் செய்துள்ளார். சிறந்த ஒப்பனை கலைஞர் மற்றும் ஓவியம் தீட்டுவதில் வல்லவர். நாட்டிய ஆடை வடிவமைப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவரது நாட்டிய படைப்புகள்: ஞானப்பழம் பெற்ற கணபதி, திருவிளையாடல், கிருஷ்ணலீலா, பாஞ்சாலி சபதம், தேவி பாகவதம், கண்ணகி காவியம், தசாவதாரம், சுயம்வரம், மேலும் பல. இவரது மாணவர்கள் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்வுகள், வெளி மாநில மற்றும் மாவட்ட நிகழ்வுகளில் பரிசுகளும் பட்டங்களும் பெற்றுள்ளார்கள். சிறப்பு விருந்தினர் அவர்களை கௌரவிக்க குரு திருமதி தாரா ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சலங்கை பூஜை மாணவியர்களுக்கு சான்றிதழ் வழங்குமாறு சிறப்பு விருந்தினர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மாணவியர்களோடு அவர்களது பெற்றோர்களையும் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திரு பே குமரேசன் மற்றும் திருமதி லீ கீதா அவர்களின் புதல்வி செல்வி ஜெரிஷ்னா அவர்கள் வித்யா விகாஷினி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் கடந்த 2 வருடங்களாக பரதம் பயின்று வருகிறார். இவர் தென் திருப்பதி பிரம்மோற்சவம் 2022, சித்தாப்புதூர் ஐயப்பன் கோவில் நவராத்திரி திருவிழா 2023 மற்றும் பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நடத்தும் பரதநாட்டிய தரச்சான்றிதழ் படிப்பில் 1ஆம் நிலையை நிறைவு செய்துள்ளார். எதிர்காலத்தில் சிறந்த பரதநாட்டிய கலைஞராகவும் ஆசிரியராகவும் பணிபுரிய லட்சியம் கொண்டுள்ளார். செல்வி நீஷிகா, திரு சண்முகம் மற்றும் திருமதி போ ஷக்கிலா ஆகியோரின் புதல்வி செல்வி
சா நீஷிகா அவர்கள் ஆதிரா இன்டர்நேஷனல் பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் கடந்த 2 வருடங்களாக பரதம் பயின்று வருகிறார். இவர் சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் நவராத்திரி திருவிழா 2023 மற்றும் கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் ஆகிய கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இவர் எதிர்காலத்தில் சிறந்த ஆசிரியராக பணிபுரியும் லட்சியம் கொண்டுள்ளார். செல்வி ரா அஞ்சனா ஸ்ரீ, திரு பி ராஜேஷ்குமார் மற்றும் திருமதி ரா பத்மபிரியா ஆகியோரின் புதல்வி செல்வி ரா அஞ்சனாஸ்ரீ அவர்கள் ஜிகேடி மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் கடந்த 3 வருடங்களாக பரதம் பயின்று வருகிறார். இவர் சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் நவராத்திரி திருவிழா 2023 மற்றும் பல்வேறு பள்ளி கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நடத்தும் பரதநாட்டிய தரச்சான்றிதழ் படிப்பில் 1ஆம் நிலையை நிறைவு செய்துள்ளார். இவர் எதிர்காலத்தில் சிறந்த பரதநாட்டிய கலைஞராக ஆடை வடிவமைப்பாளராகவும் பணிபுரிய லட்சியம் கொண்டுள்ளார். செல்வி வி.எஸ். அக்ஷிதா ஸ்ரீ, திரு ஜே. விஜய் சங்கர் மற்றும் திருமதி வி. கீதா ஆகியோரின் புதல்வி செல்வி வி.எஸ். அக்ஷிதா ஸ்ரீ அவர்கள் கோவை வேலம்மாள் போதி கேம்பஸ் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் கடந்த 5 வருடங்களாக பரதம் பயின்று வருகிறார். இவர் கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் மற்றும் பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நடத்தும் பரதநாட்டிய தரச்சான்றிதழ் படிப்பில் 1ஆம் நிலையை நிறைவு செய்துள்ளார். இவர் எதிர்காலத்தில் சிறந்த நடன பள்ளியை துவங்கவும் பரதநாட்டிய கலைஞராகவும் தகவல் தொழில்நுட்ப பணியாளராகவும் பணிபுரியவும் லட்சியம் கொண்டுள்ளார். செல்வி சு. பத்மஜா, திரு சே. சுகுமார் மற்றும் திருமதி டாக்டர் மு. சுதா ஆகியோரின் புதல்வி செல்வி சு. பத்மஜா அவர்கள் அசோகபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் கடந்த 5 வருடங்களாக பரதம் பயின்று வருகிறார். இவர் தென் திருப்பதி பிரம்மோற்சவம், சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் நவராத்திரி திருவிழா, கோவை கலை பண்பாட்டுத்துறை நடத்திய மாவட்ட அளவிலான போட்டி மற்றும் பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு நாட்டிய நிகழ்ச்சிகளிலும் பல மேடை நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று தனது திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நடத்தும் பரதநாட்டிய தரச்சான்றிதழ் படிப்பில் 1ஆம் நிலையை நிறைவு செய்துள்ளார். இவர் எதிர்காலத்தில் சிறந்த பரதநாட்டிய கலைஞராகவும் வங்கி மேலாளராகவும் பணிபுரிய லட்சியம் கொண்டுள்ளார். செல்வி வி. தா. தர்ஷிதா, திரு சி. தங்கபாண்டியன் மற்றும் திருமதி தா. விஜயா ஆகியோரின் புதல்வி செல்வி வி. தா. தர்ஷிதா அவர்கள் மகரிஷி வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் கடந்த 3 வருடங்களாக பரதம் பயின்று வருகிறார். கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் தென் திருப்பதி பிரம்மோற்சவம் 2022, சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் நவராத்திரி திருவிழா 2023, கோவை கலை பண்பாட்டுத்துறை நடத்திய மாவட்ட அளவிலான போட்டிகளிலும் பங்கு மற்றும் நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று தனது நடன திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இவர் எதிர்காலத்தில் சிறந்த வேளாண்மை துறை அதிகாரியாகவும் பணிபுரிய லட்சியம் கொண்டுள்ளார். செல்வி வே. கோபிகா ஸ்ரீ, திரு க. வெங்கடாச்சலம் மற்றும் திருமதி வே. விசாலாட்சி ஆகியோரின் புதல்வி செல்வி வே. கோபிகா ஸ்ரீ அவர்கள் வித்ய விகாஷினி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 3ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் கடந்த 2 வருடங்களாக பரதம் பயின்று வருகிறார்.
இவர் சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் நவராத்திரி திருவிழா 2023 மற்றும் பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இவர் எதிர்காலத்தில் சிறந்த நடன கலைஞராகவும் ஆசிரியராகவும் பணிபுரிய லட்சியம் கொண்டுள்ளார். செல்வி நா ஹர்ஷிதா திரு வே நந்தகுமார் மற்றும் திருமதி சு தேவகி ஆகியோரின் புதல்வி செல்வி நா ஹர்ஷிதா அவர்கள் கிரீன்ஃபீல்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் கடந்த 4 வருடங்களாக பரதம் பயின்று வருகிறார். இவர் சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் நவராத்திரி திருவிழா 2023 மற்றும் பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இவர் எதிர்காலத்தில் சிறந்த பரதநாட்டிய கலைஞராகவும் ஆசிரியராகவும் பணிபுரிய லட்சியம் கொண்டுள்ளார். செல்வி சு அனத்யா திரு சு சுபாஷ் மற்றும் திருமதி ஜி அஜிதா ஆகியோரின் புதல்வி செல்வி சு அனத்யா அவர்கள் PSBB மில்லியம் பள்ளியில் 3ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் கடந்த 2 வருடங்களாக பரதம் பயின்று வருகிறார். இவர் சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் நவராத்திரி திருவிழா 2023 மற்றும் பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று தனது நடன திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இவர் எதிர்காலத்தில் சிறந்த மருத்துவர் லட்சியம் கொண்டுள்ளார். அடுத்து பக்கவாத்திய கலைஞர்களை கௌரவிக்குமாறு சிறப்பு விருந்தினரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ அனீஷ் மேனன். ஸ்ரீ அனீஷ் மேனன் அவர்கள் ஒரு கர்நாடக பாடகராகவும் பரதநாட்டிய நடன கலைஞராகவும் இசையமைப்பாளராகவும் நட்டுவனாராகவும் சிறந்த ஆசிரியராகவும் இசை கலைத்துறையில் வலம் வருகிறார். இவர் குரு ஸ்ரீமதி ரமணி அவர்களிடம் சமஸ்கிருத வேத மந்திரம் பாடுவதற்கு பயிற்சி பெற்றுள்ளார். தனது இசை பயணம் மேம்பேடும் கோவை ஸ்ரீ சிவராமகிருஷ்ணன் மற்றும் மல்லாடி சகோதரர்களில் ஸ்ரீ ரவிக்குமார் அவர்களிடமும் தற்போது பயிற்சி பெற்று வருகிறார். இவர் சென்னை, திருச்சி மற்றும் கோவை ஆகிய இடங்களில் உள்ள முன்னணி கோவில்களில் மற்றும் சபாக்களிலும் நடன கச்சேரிகளிலும் குரலிசை கச்சேரிகளிலும் மற்றும் துணை பங்கு பெற்று தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இவர் தனது இரட்டை சகோதரரான ஸ்ரீ அஜீஷ் மேனன் அவர்களுடன் இணைந்து நாடு முழுவதும் குரல் கச்சேரிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார். 2012 ராஜ் டிவி தனிஷ்க் ஸ்வர்ண சங்கீதம் என்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பெருமையுள்ளவர். இவர் லோகவீரம் என்னும் தலைப்பில் ஐயப்பரின் சுயசரித்திரத்தை ஒரு மார்க்கமாக தொகுத்து இசையமைத்துள்ளார். இவரின் சகோதரரான அஜீஷ் மேனனுடன் இணைந்து மன்னன் ஷஹாஜியின் பஞ்சமூர்த்தி பிரபந்தத்திற்கு இசையமைத்துள்ளார். சாய் சத் சரித்திரத்தில் சாய்பாபா சரித்ரா என்ற தலைப்பில் நடன தயாரிப்புக்காக இசையமைத்துள்ளார். வித்வான் ஸ்ரீ ரங்கராஜன் எழுதிய விஷ்ணுவின் 22 அவதார கிருத்திகளுக்கு இசையமைத்துள்ளார். இவர் ஓம்கார கலா ரத்னா மற்றும் யுவகலா பாரதி போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் இவர் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி வாகையை சூடியுள்ளார். இவருடைய கலை மேன்மேலும் சிறக்க நமது நர்த்தனம் நாட்டிய பள்ளி மனதார வாழ்த்துகிறது. மிருதங்கம் அண்ட் ரிதம் பட் திரு PK ஸ்ரீகாந்த் அவர்கள்,
திரு பி.கே. ஸ்ரீகாந்த் அவர்கள் தனது மிருதங்கம் இளங்கலை பட்டத்தை கோட்டயம் காந்தி பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்தார். இவர் கோட்டயம் ஆசான் அப்புக்குட்டன் வழிகாட்டுதலின் கீழ் 10 வயதில் மிருதங்கத்தின் அடிப்படை பாடங்களை கற்க அடியெடுத்து வைத்தார். மேலும் மிருதங்கம் மாஸ்ட்ரோ கலைமாமணி திருவாரூரில் பக்தவச்சலம் அவர்களிடம் குருகுலவாசம் மூலம் 7 ஆண்டுகள் உயர்நிலை படிப்பை முடித்தார். இவர் கலைத்துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவத்தை பெற்றுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பல கச்சேரிகளை நடத்தி வருகிறார். இவர் இசையின் மீது கொண்ட ஆர்வத்திற்கும் உழைப்பிற்கும் இளம் கலைஞர், ஆஸ்தான வித்வான், மயூர முழவிசை இளவரசு போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். மற்றும் சிம்பொனி உலக சாதனை நிகழ்வு, 76 மிருதங்க யாக்னா, லய மதுரா 108 மிருதங்க யாக்னா, மியூசிக் திருவிழா, USA போன்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார். கோவை கிளாசிக் ஆர்ட்ஸ் ஃபவுண்டேஷனில் செயலாளராக பணிபுரிந்து வருகிறார். வயலின் கோவை பேரூர் என் ரவிக்குமார் அவர்கள். வயலின் கோவை பேரூர் என் ரவிக்குமார் அவர்கள் குரு SRV சர்மா அவர்களிடம் வயலின் பயின்றார். பின்னர் பிகாம் மற்றும் இசையில் இளங்கலை பட்டமும் பெற்றார். இவர் கடந்த 20 வருடங்களாக இசைக்கலையில் சிறந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். இவரின் இசை திறமையால் பல பாடல்களை இயற்றியுள்ளார். இவர் பல கோவில் பஜன்களிலும் தமிழிசை நிகழ்ச்சிகளிலும் பாட்டு மற்றும் பக்கவாத்திய கச்சேரிகளிலும் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளிலும் துணை கலைஞராக இசையமைத்து வருகிறார். இவர் பேரூரில் ரகுப்ரியா ஃபைன் ஆர்ட்ஸ் பள்ளியை துவங்கி வயலின் மற்றும் கர்நாடக இசையை பயிற்றுவித்து வருகிறார். இவர் இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாட்டில் உள்ள மாணவர்களுக்கும் இணையத்தில் இசையை பயிற்றுவித்து வருகிறார். இவர் இசையின் மேல் உள்ள ஈடுபாட்டிற்கும் கடும் உழைப்பிற்கும் பல பாராட்டுகளை பெற்று மெல்லிசை கலைமணி, சுரணதா சுடரொளி போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். குரு திருமதி தாரா ரமேஷ் அவர்களை கௌரவிக்க சலங்கை பூஜை மாணவியர்களின் பெற்றோர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விழா உறுதுணையாளர்களை கௌரவிக்குமாறு சிறப்பு விருந்தினரை கேட்டுக்கொள்கிறோம். ஒப்பனை திருமதி சபிதா ஜெயராம் அவர்கள். ஒளி ஒளி RSS கோவை. ஒளி ஒளி RSS கோவை. ஒளிப்பதிவு திரு ஐயப்பன் மற்றும் குழுவினர்.